ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் மீது கடுமையான கோபத்தில் இந்த கருப்பண்ணசாமி இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் என் கோபமானது கொஞ்சம் கொஞ்சமாக தணியும். உன் இல்லத்தை தேடி நானே வருவேன். இல்லை என்றால் நீ அலட்சியம் செய்து கொண்டு என் வார்த்தைகளை மீறி நீ செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி நான் வரமாட்டேன். இது இந்த அப்பனின் அன்பு கட்டளையும் கூட. அதனால் என் செல்ல பிள்ளையே, இந்த அப்பனின் மனம் குளிர ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டுமானால் இந்த வாக்கின்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, அப்பன் உன்னிடத்திலே பலமுறை சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தவற விட்டு விட்டாய் அல்லவா? இன்றும் நீ தவற விட்டால் பிறகு நடக்கக்கூடிய விஷயத்திற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏனென்றால் பல விஷயத்தில் உனக்கு புரிய வைக்க வேண்டுமென்று எத்தனையோ முறை முயற்சி செய்தேன். அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ பக்குவத்தை உருவாக்கவும் இல்லை. நம் அப்பன் எதை சொல்லிவிடப் போகிறார் என்று நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணிக்கொண்டு இருக்காதே. என் செல்லமே, இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் கடைசி மட்டமாக மாறப்போகிறது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள். ஏனென்றால் சில விஷயத்தை எண்ணி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, பலமுறை நான் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நீ இழந்தது கெட்ட விஷயத்தை தான் இழந்திருக்கிறாய். துரோகம் செய்த விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் இருந்து இழந்திருக்கிறாய். பிறகு நான் உன்னை அழக்கூடாது என்று சொல்லியும் மீறி நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்றால் நான் சொல்வது உண்மைதானே? என் செல்லமே, பக்குவமடையாத வயதில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் ஏற்கனவே எச்சரித்து இருந்தேன். அதையெல்லாம் உன்னிடத்திலே சொல்லி உனக்கு முழுவதுமாக புரிய வைத்தும் இருந்தேன். கொஞ்ச காலம் பொறுத்திரு, உனக்கான விஷயத்தை எல்லாம் நீ நினைத்தபடியே நான் நடத்தி கொடுப்பேன் என்று உன்னிடத்திலே தைரியமாக சொல்லி இருந்தேன் அல்லவா? அப்பொழுதெல்லாம் ஆம் அப்பனே, நீங்கள் சொன்னபடியே நான் கேட்கிறேன், அப்படியே செய்கிறேன் என்று எல்லாம் தலையை ஆட்டிவிட்டு இப்பொழுது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என் மீது நம்பிக்கை இல்லாமல் தினந்தோறும் நீ நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கு கொடுமைகள் செய்தவர்கள், உன்னை அளவைத்து நடுத்தேர்வில் விட்டவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே. உனக்கு தீங்கிழைத்ததற்கான தண்டனையானது இயற்கையின் கையால் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் எவர் ஒருவருக்கும் துன்பங்களை ஏற்படுத்திவிட்டு யாராலும் தப்பிக்க முடியாது. ஆனாலும் என் பிள்ளையே, நீ அமைதி காக்க வேண்டும். உனக்கான சோதனை காலத்தில் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. உன்னை எண்ணினால் எனக்கே மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. உன் மீது எனக்கு கோபமாகவும் வருகின்றது. ஏனென்றால் கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். உறுதுணையாக எவரும் இல்லை. உன் வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடிய மனிதரோடு நீ இருந்திருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் சுயநலத்திற்காக பழகி அவர்களுடைய தேவைகள் எல்லாம் முடிந்தவுடன் இப்பொழுது உன்னை விட்டு விட்டார்கள் என்று கலங்கி நிற்காதே. உண்மையான அன்பு கொண்ட நெஞ்சம் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும். அதை போலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ எப்படி பிறர் மேல் அன்பு காட்டினாயோ அதை போலவே இந்த கருப்பனும் உன்னிடத்திலே அன்பினை காட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் மீது எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது. சில விஷயத்தை நீ எண்ணி இன்னும் கதறி கொண்டிருக்கிறாய்.
உண்ணாமலும் உறங்காமலும் இரவு பகல் மாறாமல் நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய அசைவுகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மனதில் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று அனைத்தையும் அறிந்தவன் உன் அப்பன் நான் அல்லவா? அதனால் நீ இந்த அப்பனிடம் எதையும் மறைக்கவும் முடியாது. அப்படியே நீ மறைத்து கொண்டிருந்தாலும் அதை உன் நாவினாலே என்னிடத்திலே நான் சொல்ல வைத்து விடுவேன். நான் இப்பொழுது உன்னிடத்திலே கடுமையான கோபத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னிடத்திலே எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் சொல்லிய பிறகும் கூட அதையெல்லாம் மீறி நீ சில விஷயத்தை எண்ணி இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய். அது கூட பரவாயில்லை. சில விஷயம் உன்னை விட்டு விலகி விட்டது. என்னிடம் பேச மாட்டாயா? என் இடத்திலே இருக்க மாட்டாயா? உன்னை பிரிந்த துயரத்தில் நான் இன்னும் துடித்து கொண்டு இருக்கிறேன் என்று உன்னுடைய அன்பு புரியாதவர்களிடம் நீ போராடி கொண்டு இருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தான் கொண்டு வந்து தருமே தவிர சந்தோஷத்தை ஒரு துளி அளவு கூட கொண்டு வந்து தராது. ஏனென்றால் அங்கே உண்மையான பாசம், அன்பு எதுவுமே இல்லை என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்று நிச்சயமாக யாருக்கும் தெரிய போவது இல்லை. ஏனென்றால் நீ வைத்த அன்பு கண்மூடித்தனமான அன்பு. என் மீது அக்கறை காட்டு என்றால் எப்படி காட்டுவார்கள் என் தங்க பிள்ளையே? உண்மையான அன்பு என்பது இருவருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு பண ஆசையும் ஒருவருக்கு அன்பும் இருந்தால் எப்படி அது சேர்ந்திருக்க முடியும்? என் தங்க பிள்ளையே, சில விஷயத்தை உன்னிடத்திலிருந்து நான் பிரித்து வைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. பிரித்து வைத்தது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ இன்னும் எனக்கு அந்த உறவு இருந்தால்தான் நான் வாழ்க்கையை நன்றாக வாழ்வேன், அந்த உறவுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று இன்னும் மனதுக்குள் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். அந்த உறவு ஏமாற்றக்கூடிய உறவு. உன் வாழ்க்கையில் அது இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒருபோதும் முன்னேறி விடாது. அது பொய் சொல்லக்கூடிய உறவு. உன் வாழ்க்கையில் போலியான அன்பினை காட்டக்கூடிய உறவு. போலியான அன்பில் நாம் எதையுமே பெற முடியாது என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பானது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வங்களுக்கும் சொத்துக்களுக்கும் உன்னுடைய உண்மையான அன்பினை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்களே தவிர அவர்களுக்கு அவர்களுடைய உண்மையான அன்பினை உன்னிடத்திலே காட்ட மாட்டார்கள். போலியான அன்பினை எத்தனை நாட்கள்தான் நீ நம்பி நம்பி ஏமாறப் போகிறாய்? என் செல்லமே, அது மட்டுமல்ல, அவர்களுடைய குணம் உனக்கு இன்னும் தெரியாமலா இருக்கிறது? என்னை மனதார நினைத்து நீ வேண்டும் பொழுது உனக்கு எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முகம் தெரியாத நபர்கள் உனக்கு வந்து உதவி செய்து விட்டு போவார்கள். உனக்கான காரியங்கள் எல்லாம் உன்னை அறியாமலே நடக்கும் பொழுது இந்த அப்பனை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் ஒருபொழுதும் கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றும் வருந்தி நிற்க வேண்டாம். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.